குடு குடு குடு. குடுமா குடு என்கிட்ட. மீனாட்சி போங்க. காலையில சீக்கிரமா முகூர்த்தத்துக்கு எந்திரிக்கணும். சாப்பிட்டாதான் நல்ல தூக்கம் வரும். வந்து சாப்பிடு. மீனாட்சி, எனக்கும் பசிக்கல, ஆனா கொஞ்சமா சாப்பிடலாம் வா. பரவாயில்லையே, இப்பவே ஹஸ்பண்ட் பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்ட போல. ஹேய் மீனாட்சி, இதெல்லாம் மேரேஜ்ல பண்றது தானே? இதெல்லாம் நம்ம ஆல்பம் போட்டு வச்சுக்கிட்டா ஃபியூச்சர்ல பார்க்கும்போது ஒரு நல்ல மெமரிஸா இருக்கும்ல. நீங்க எடுங்க. மீனாட்சி அங்க பாரு, அங்க பாரு. ஓகே ரெடி. இப்போ நீங்க சாருக்கு ஊட்டி விடுங்க. இல்லண்ணே, அது சும்மா ஊட்டி விடுங்க. சார் நீங்க இப்ப என்ன? ஏன்பா போதும்பா, அவங்க சாப்பிட வேணாமா? எம்புட்டு நேரம் எடுப்பீங்க? அவங்கள நிம்மதியாக சாப்பிட விடுங்க. போங்க, போய் அந்த பக்கம் போயிடுங்க, போங்க. சரிங்க சார். என் லைஃப்ல மறுபடியும் சுமதியை பார்ப்பான்னு நான் நினைக்கல. இப்படி ஒரு சூழ்நிலையிலேயே நான் அவளை பார்க்கணும். மீனாட்சி என் பொண்ணா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனாட்சி சின்ன பொண்ணா இருக்கும் போதே நான் அவங்கள விட்டு ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு கல்யாணம் நடக்க போது. நாங்க போனா சுமதி முகத்தில் முழிக்கணும். அவ என்ன பார்த்தா என்ன செய்வானே தெரியல. ஆதியோட கல்யாணம் நின்று கூட போகும். நான் போகாம இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்குமான்னு தெரியல. எனக்காக தான் இந்த கல்யாணத்தை அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணாங்க. நான் இல்லாத இந்த கல்யாணத்துக்கு ரம்யா சம்மதிப்பாளான்னு தெரியல. ஒரு கல்யாண பொண்ணு இப்படி டல்லா இருந்தா நான் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? சோ உன்னை நான் ஹாப்பியா வச்சுக்கிறது தான் என்னோட முதல் வேலை. நீ ஹாப்பியா இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? சரி, நான் உனக்கு ஒரு ஜோக் சொல்றேன். ஓகே? ஜோக்கா? ஒரு வெண்ணெய் வியாபாரி அவர் ஒரு லெட்டர் எழுதுறாருன்னு வச்சுக்கோ. ஏன் எப்படி எழுதுவாரு சொல்லு? தெரியலையே. அட என்ன மீனாட்சி நீ, அவர் லெட்டர் எழுதும் போது அப்படியே உருகி உருகி எழுதுவாரு. சரி ஓகே ஓகே, உனக்கு நான் இப்ப இன்னொரு ஜோக் சொல்றேன். ஒரு பையன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்றானா, என்னன்னா வாழைப்பழ வியாபாரிக்கு மட்டும் புள்ளைய பிறக்கவே கூடாதுன்னு. ஏன் அப்படி சொல்லிருப்பான்? எனக்கு தெரியல ஆதி. ஏன்னா அவனுக்கு கோவம் வந்து அடிச்சு தோலை உரிச்சிருவானா. எனக்கு யார் வாழ்க்கையும் கெடுத்து பழக்கம் இல்லை, நல்லாக்கி தான் பழக்கம். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்காக ஃபோன் பண்ண அத சொல்லு. எல்லாம் நல்லதுக்கு தான், மீனாட்சியோட நல்லதுக்கு. மீனாட்சிக்கு நல்லதா? அப்படி என்ன நல்லது? நீ தான் நல்லது பண்ற ஆளே இல்லையே. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, பரவாயில்ல. அதனால பாதிப்பு உனக்கு தான். இப்ப போனா உன்னைய பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கா. அவளா போனாளா இல்ல நீ அவளை அனுப்பி வச்சியா? என்ன மாப்ள, இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? அடுத்து ஒரு சுவாரஸ்யமான மேட்டர் இருக்கு. சுமதியத்த மேல காரை மோதினவன் நீ தான் மோத சொன்னு போலீஸ்ல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க போயிட்டே இருக்கான். இங்க பாராதி, போனா விஷயமோ இல்ல சுமதியத்த ஆக்சிடென்ட் விஷயமோ, இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சா கூட இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இல்ல ரெண்டுமே தெரிஞ்சா என்ன ஆகும்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு.
எப்படினாலும் இந்த கல்யாணம் நடக்காது. நீ ஆசைப்பட்டது மாதிரி மீனாட்சியை இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே உன்னால கல்யாணமே பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை நீ பண்ணிருக்க. ஜீவா ஜீவா அது வந்து ஏய், ஒன்னும் சொல்லாத. என்னதான் இருந்தாலும் ஆசைப்படுறதுக்கு ஒரு அருகதை வேணுமாப்ல. மீனாட்சி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை மீனாட்சி கல்யாணம் பண்றதுக்கு நான் ஒரு நாள் விட மாட்டேன். இப்ப மீனாட்சிக்கு தெரியுதோ இல்லையோ அது வேற விஷயம். சரி மாப்ள, நீ இப்ப அங்க இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். கல்யாணம்னா மாப்பிள்ள பொண்ணு 2 பேரும் இருக்கணும்ல. இப்ப பொண்ணு அங்க இருக்கா, மாப்பிள்ள நீ தானே ஏன் கூட இருக்க. ஜீவா நான் பண்ண தப்ப மன்னிச்சு கொஞ்சம். ஏய், நீ பண்ணதெல்லாம் தப்பு இல்லடா. இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்ச உன் கால் 2 உடைச்சு உட்கார வச்சிருவேன். ஐயோ ஜீவா புரிஞ்சுக்கு ஜீவா, என்ன மன்னிச்சிரு ஜீவா, உனக்கு கெஞ்சி கேக்குறேன் ஜீவா. ஏய், ப்ளீஸ் ஜீவா, கையெடுறா. ப்ளீஸ் ஜீவா, ஜீவா ஜீவா ப்ளீஸ் ஜீவா, ஜீவா 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 ப்ளீஸ் ஜீவா, ப்ளீஸ் ஜீவா, ஜீவா என்ன மன்னிச்சிரு ஜீவா, ஜீவா ஜீவா ஜீவா. என்ன தன்னால சிரிக்கிற? என்னடா அதிர்ச்சியில பைத்தியம் கீத்தி எதுவும் முடிச்சிருச்சா? என்னடா சிரிக்கிற? பைத்தியமா எனக்கா? பைத்தியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் இந்த ஆதியை பத்தி முழுசா தெரியல. பயப்படாத, உன்னை கொல்ல மாட்டேன். இப்ப கூட உன்னை ஏன் நான் உயிரோட விடுறேன் தெரியுமா? இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நடக்கவும் விட மாட்டேன்னு சொன்னேன்ல. இந்த கல்யாணம் நடக்கிறத நீ பார்க்கணும்டா. இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலையேன்னு நினைச்சு நீ துடிக்கணும்டா. மீனாட்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேன்னு நினைச்சு நீ அப்படியே கதறணும்டா. அப்படியே பெரிய ஹீரோ மாதிரி வந்து எல்லாத்தையும் நிறுத்திடலான்னு பாக்குற? டேய் ஜீவா, உன் கதையில வேணாலும் நீ ஹீரோவா இருக்கலாம்டா, ஆனா என் கதையில நான் தான்டா ஹீரோ. மீனாட்சி எனக்கு தான். நீ அவ இல்லாம வாழ்க்கை முழுக்க தாடி வளர்த்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கணும்டா. அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை.